உலகம் உங்கள் கையில் என்ற தலைப்பில் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குகின்ற நிகழ்ச்சி இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சியில் மிக மிக முக்கியமான ஒரு நாள். தமிழ்நாட்டு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பேப்பர் ஒரு பேனா இருந்தாலே போதும், அவங்க நிச்சயமாக சாதிச்சிருவாங்க, எங்கேயோ போயிடுவாங்க. அப்படிப்பட்ட உங்களுடைய கைகளுக்கு இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் லேப்டாப்ஸை கொடுக்க இருக்கின்றாங்க. திராவிட இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அது எப்பொழுதுமே ஒரு அறிவு இயக்கம், அறிவியலை கொண்டாடுகின்ற ஒரு இயக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு உலகம் உங்கள் கையில் அப்படின்ற தலைப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வச்சிருக்கிறாங்க. சரியா 80 ஆண்டுகளுக்கு முன்பு 1946 தந்தை பெரியார் அவர்கள் ஒரு உரையாற்றினாங்க. அந்த உரையினுடைய பெயர் இனி வரும் உலகம். அவருடைய இந்த உரையில எதிர்காலம் எப்படியெல்லாம் இருக்கும், அறிவியல் கண்டுபிடிப்புகள் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு பெரியார் அந்த உரையில குறிப்பிடுறார். தூரத்திலிருந்து ஒரு உருவத்தை காட்டி பேசிக்கொள்ளும் கருவி நிச்சயம் வரும் அப்படின்னு 1946 தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள். இன்னைக்கு பெரியார் சொன்னதுதான் வீடியோ காலாக இன்னைக்கு நம்ம முன்னே நடந்துகிட்டு இருக்கு. பெரியார் இன்னொரு வார்த்தை சொல்றாரு, எதிர்காலத்தில் ஒரு கருவி வரும், அதை பயன்படுத்தி ஒரு இடத்தில் இருந்து கொண்டே பல இடங்கள்ல கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னு பெரியார் சொன்னார். பெரியார் அன்னைக்கு சொன்னதற்கு ஒரு உதாரணமாகத்தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி தமிழ்நாடு முழுக்க வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக தமிழ்நாட்டு மாணவர்கள் அத்தனை பேரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. தந்தை பெரியார் அவர்கள் தொலைநோக்கு பார்வையோடு அன்னைக்கு சொன்னதெல்லாம் இன்னைக்கு அறிவியல் கண்டுபிடிப்புகளாக நம்முடைய கைகளில் இருந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட தந்தை பெரியாருடைய வழியில் வந்த முத்தமிழர் கலைஞர் வழியில் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தான் ஸ்கூல்ல முதல்ல கம்ப்யூட்டர் எஜுகேஷனை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இந்தியாவிலே முதன்முறையா 1997 1997 ஐடி பாலிசியை இன்ட்ரடியூஸ் பண்ணவரும் முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய ஆட்சியில் தான். இன்றைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிற ஐடி டைடல் பார்க் தொடங்கி ஐடி துறையில் தமிழ்நாடு சிறப்பு இருக்குன்னா அதற்கான ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை போட்டவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இது மாதிரியான முன்னெடுப்புகளால தான் இன்றைக்கு கல்வின்னா தமிழ்நாடு, தமிழ்நாடுனா கல்வி என்று சொல்ற ஒரு மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு பெயர் பெற்றிருக்கிறது. உலகெங்கும் நம்முடைய மாணவர்கள் சாதிச்சுட்டு வராங்க. தமிழ்நாட்டு அரசு பள்ளியில் படித்த பலர் இன்னைக்கு கூகுள், மைக்ரோசாஃப்ட், இஸ்ரோ, நாசா அப்படின்னு உயர்ந்த பொறுப்புகளில் இருந்துட்டு இருக்காங்க. இந்த மேடை அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் படித்த இஸ்ரோவின் இயக்குநராக உயர்ந்து திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் இங்கே நம்ம முன்னாடி உட்கார்ந்திருக்கிறார் சிறப்பு விருந்தினராக. சந்திராயன், மங்கள்யான் பல வெற்றிகரமான திட்டங்களை செயல்படுத்தி காட்டி ஒட்டுமொத்த இந்திய மாணவர்களுக்கும் ஐயா மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படி இன்னைக்கு பல மயில்சாமி அண்ணாதுரைகள் உருவாக்கணும் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு இந்த லேப்டாப் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இந்த லேப்டாப்ஸை நல்லபடியா பயன்படுத்திக்கோங்க. இந்த லேப்டாப்ஸ் உங்க வாழ்க்கையில நிச்சயம் ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும். முழுக்க முழுக்க அலசி ஆராய்ஞ்சு தான் இண்டஸ்ட்ரியில எது பெஸ்ட்னு செலக்ட் பண்ணி தான் இந்த லேப்டாப்ஸை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு தேர்வு செஞ்சிருக்கிறார். நம்முடைய திராவிட மாடல் அரசு மாணவருடைய கல்வி வளர்ச்சிக்கு ஏராளமான திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி இருக்கிறது. காலை உணவு திட்டம், தமிழ் புதல்வர் திட்டம், புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இப்படி பல திட்டங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். அந்த வரிசையில் இன்னைக்கு இந்த லேப்டாப் திட்டமும் இறஞ்சிருக்கு. திராவிட மாடல் அரசு அமைஞ்ச பிறகு நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டிலிருந்து IAS, IPS ஆகிறவங்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு தொடர்ந்து அதிகரிச்சிட்டு இருக்கு. இங்கே வந்திருக்கக்கூடிய பிரசாந்த் IAS, இன்பா IPS மாதிரி நிறைய பேர் நம்முடைய அரசு உருவாக்கி இருக்கு. இவங்க மாதிரி உங்களிலிருந்து பல IAS, IPS, IFS ஆபீசர்கள் உருவாகணும். அதற்கு இந்த லேப்டாப் நிச்சயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், ஃபேஸ்புக், ஸ்பேஸ் எக்ஸ்னு உலகின் பல பெரிய நிறுவனங்கள் எல்லாம் தொடங்கினது ஒரு லேப்டாப்ல தான். ஒரு லேப்டாப்
இன்டர்நெட் கனெக்ஷன், இன்னோவேட்டிவ் மைண்ட் செட் இருந்தால் அதன் மூலம் நம்மளால் எதை வேணால் சாதிக்க முடியும். உலகத்தில் ஏராளமான வாய்ப்புகள் உங்களுக்காக, மாணவர்களுக்காக கண்டிப்பாக திறக்கும். உங்களுடைய தாத்தா பாட்டி காலத்தை எடுத்துக்கோங்க. அவங்கள எத்தனை பேர் பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க, கல்லூரிக்கு போய் படித்தாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அப்படியே போயிருந்தாலும் ஸ்லேட் வாங்க வசதி இல்லாமல் மண் தரையில் விரலால் எழுதி படித்தவங்க நிச்சயம் உண்டு. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய குழந்தைகள் ஸ்மார்ட் கிளாஸில் படிக்கிறாங்க. உங்களுடைய கைகளுக்கு இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் லேப்டாப்பை கொடுத்திருக்கிறார். இதற்கு பேர் தான் வளர்ச்சி, இதற்கு பேர் தான் முன்னேற்றம். சுருக்கமாக சொல்லணும்னா இதற்கு பேர் தான் திராவிட மாடல், தமிழ்நாட்டை உயர்த்திய மாடல். இந்த திராவிட மாடல் தொடர மாணவர்கள் உங்களுடைய அன்பும் ஆதரவும் மிக மிக அவசியம். உங்களுக்காக இன்னும் ஏராளமான திட்டங்களை தருவதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தயாராக இருக்கின்றார். கல்விதான் யாராலும் திருட முடியாத, அழிக்க முடியாத, பறிக்க முடியாத சொத்துன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி குறிப்பிட்டு பேசுவார். படிப்பில்லாமல் வெற்றி பெற்றவர்கள் 100 பேர் இருக்கிறார்கள் என்றால் படிப்பால் வென்றவர்கள் நிச்சயம் 1,00,000 பேர் இருப்பார்கள். லேப்டாப் பெறுகிற மாணவ செல்வங்கள், உங்களுடைய கல்வியும் அறிவும் மேன்மேலும் சிறக்கட்டும். லேப்டாப் பெறுகின்ற அனைத்து மாணவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சிறப்புக்குரிய விழாவுக்கு தலைமையேற்றுள்ள நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மாண்புமிகு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகள், தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் IAS அவர்கள் உட்பட அனைத்து அரசு அதிகாரிகளையும் வருக வருக என வரவேற்கின்றேன். விழாவினுடைய சிறப்பு விருந்தினர் இஸ்ரோவினுடைய முன்னாள் இயக்குனர் ஐயா மயில்சாமி அண்ணாதுரை அவர்களையும் அன்போடு வருக வருக என வரவேற்கின்றேன். I welcome renowned economist and former RBI governor திரு அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்கள். I welcome Mr. Thomas Dose, the managing director of BMW Group Plant Chennai. கிஸ்ஃப்ளோ நிறுவனத்துடைய நிறுவனர் திரு சுரேஷ் சம்பந்தம் அவர்களையும், திரைக்கலைஞர் சகோதரர் திரு கார்த்தி உள்ளிட்ட அனைத்து திரைக்கலைஞர்களையும், விளையாட்டுத்துறை சாதனையாளர்கள் திரு விஸ்வநாத் ஆனந்த் அவர்களையும், திரு பிரக்யானந்தா, தங்கை வைஷாலி, தங்கை ஜோஷ்னா சின்னப்பா, தங்கை கார்த்திகா மற்றும் தங்கை கீர்த்தனாவையும், பல்வேறு துறைகளைச் சேர்ந்த வல்லுநர்கள், ஆராய்ச்சியாளர்கள், பொருளாதார அறிஞர்கள், கல்லூரியினுடைய முதல்வர்கள், பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள் அனைவரையும், தம்பி நெடியன் நாதஸ்வரம் உள்ளிட்ட அனைத்து கலைக்குழுவை சேர்ந்தவர்களையும், இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள அரசு அதிகாரிகள், அலுவலர்கள், தன்னார்வலர்களையும், தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்த நம்பிக்கைகளை சுமந்திருக்கின்ற பெற்றோர்களையும், பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களையும் வரவேற்று மகிழ்கின்றேன். இறுதியாக என்னுடைய அன்பிற்கு உரிய மாணவ செல்வங்கள், உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதை காட்டிலும் ஒரு நம்பிக்கைக்குரிய எதிர்காலத்திற்கு உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என்று வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மாணவர்களான உங்களை பார்க்கும்போது எனக்குள்ள புது வைஃப் வந்துடுச்சு. மடிக்கணினி கொடுக்கிற நிகழ்ச்சிக்கு எதுக்கு உலகம் உங்கள் கையில் என்ற தலைப்பை கொடுத்திருக்கிறோம் தெரியுமா? இது வெறும் தலைப்பல்ல, அதுதான் உண்மை. எதிர்காலமே உங்கள் கையில் தான் இருக்கு. அதை உறக்க சொல்ல உணர்த்ததான் இத்தனை பேர் இந்த விழாவுக்கு வந்திருக்கீங்க. அப்படிப்பட்ட பெருமைமிகு விழாவில் வரவேற்புரை நல்கியிருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி அவர்களை, சிறப்புரை ஆற்றியிருக்கக்கூடிய மூன்மேன் மரியாதைக்குரிய அறிவியாளர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களை, மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் சகோதரர் கோவி செழியன் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களை, அதேபோல சிறப்பாக உரையாற்றி இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய பொருளாதார அறிஞர் அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்களை, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை,
சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய சகோதரர் நடிகர் கார்த்திக் உள்ளிட்ட கலைத்துறை சார்ந்த நண்பர்களை, தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் IAS அவர்களை, உயர்கல்வித்துறை செயலாளர் திரு சங்கர் IAS அவர்களை, அரசு உயர் அலுவலர்களை, கல்லூரி முதல்வர்களை, பேராசிரியர் பெருமக்களை, என் கண்ணின் மணிகளாம் மாணவ செல்வங்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். புத்தாண்டை புத்துணர்மிக்க மாணவ சமுதாயத்தோட தொடங்கிறது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குது. நெக்ஸ்ட் ஜெனரேஷனான உங்களை மனசுல வச்சுதான் இந்த மொத்த விழாவையும் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். அதனாலதான் கல்வி கண்காட்சியோட இணைச்சு இந்த அறிவு விழாவை, கல்வி விழாவை எதிர்காலத்துக்கு தேவையான விழாவா ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். இந்த விழாவை சிறப்பாக ஒருங்கிணைச்சு சிறப்பு சேர்த்திருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர்கள், அரசு அலுவலர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ஏன் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துகிறோம்? ஏன் இந்த மாதிரி திட்டங்களை செயல்படுத்துகிறோம்? மாணவர்களை வளர்த்தெடுத்தா தான் மாநிலம் வளரும், நாடு வளரும். அதனாலதான் நம்ம ஆட்சியில நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், இப்போ இந்த லேப்டாப் திட்டம். இந்த ஸ்டேஜில் நீங்க லேப்டாப் வாங்க போற மாதிரியே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஆங்காங்கே நம்முடைய மாண்பு அமைச்சர்கள் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் வழங்க இருக்காங்க. இன்னைக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வளர்ந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் நம்ம கைகளுக்கு எட்டக்கூடிய தொலைவுக்கு கொண்டு வந்துருச்சு. அதை உங்க கைகளுக்கே கொண்டு வந்து கொடுக்கிறது தான் நம்ம திராவிட மாடல் ஆட்சி. 100 அல்ல, 1000 அல்ல, 20 லட்சம் லேப்டாப்புகளை இளைய சமுதாயத்துக்கு கொடுக்க போறோம். அதோடைய முதல் கட்டமாக தான் இன்னைக்கு 10 லட்சம் பேருக்கு லேப்டாப் வழங்குறத தொடங்கி இருக்கிறோம். திராவிட இயக்கம் என்பது அறிவு இயக்கம், அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற இயக்கம். அதனாலதான் அறிவியல் சார்ந்த கண்டுபிடிப்புகளை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு உடனடியாக உடனுக்குடன் கிடைக்கும்னு நம்ம ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கு. எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், 25 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இனி வரக்கூடிய காலம் தொழில்நுட்ப காலம், கம்ப்யூட்டர்களுடைய காலம்னு உணர்ந்து ஐடி பாலிசி, டைடல் பார்க்னு கொண்டு வந்தார் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அதனாலதான் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க உலக அளவில் சாப்ட்வேர் ஃபீல்டில் டாப் பொசிஷன்ல இருக்காங்க. தமிழர்களான நாம எப்பவுமே கடந்த கால பெருமைகளையும் பேசுவோம், எதிர்கால பெருமைகளுக்காக உழைப்போம். ஒருபோதும் போலி பெருமைகளை பேசி தேங்கிட மாட்டோம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த விழா. எதுக்காக இதையெல்லாம் சொல்றேன்னா, உங்களுடைய திறனும் பகுத்தறிவும் அறிவியல் பார்வையும் என்கரேஜ் செய்யப்பட்டால்தான் புது புது கண்டுபிடிப்புகள் நிகழும், தொழில்நுட்பம் வளரும். மனித இனம் நெருப்பையும் சக்கரத்தையும் கண்டுபிடிச்ச காலத்திலேயே இது போதும், இவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சதுன்னு சுணங்கி இருந்தா இப்போ விண்வெளியில ஆராய்ச்சி செய்யப்பட்டிருக்கக்கூடிய அளவுக்கு சாதனைகளை படிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? நிச்சயம் முடியாது. மனிதர்களுக்கு காலம் கொடுத்திருக்கக்கூடிய 2வது நெருப்பு தான் AI. அதை சரி, என்ன வேலைகள்ல எவ்வளவு பெரிய உயர் பொறுப்புகள்ல இருக்கீங்க,
சக்சஸ்ஃபுல்லா சொந்தமா தொழில் நடத்துறீங்களா? உங்களால எத்தனை பேருக்கு வேலை கொடுக்க முடியுது? உங்களுடைய வளர்ச்சியால நீங்க இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்வீங்க? சுருக்கமா சொல்லணும்னா, இன்றைக்கு இருக்கிற இளைய சமுதாயம் மதிப்புமிக்க மனிதர்களாக, பெருமைமிக்க தமிழர்களாக உயர்ந்து நிற்கணும், எல்லாரையும் வாழ வைக்கணும். இதுதான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய எண்ணம். இன்னைக்கு உங்க கைகளுக்கு வந்திருக்கக்கூடிய லேப்டாப் பரிசு பொருள் கிடையாது. உலகத்தை நீங்க ஆள்றதற்காக உங்க கைகளுக்கு வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு. எங்களை பொறுத்தவரை இது செலவு திட்டம் கிடையாது. எதிர்கால தலைமுறையுடைய கல்வியில செய்யப்படக்கூடிய முதலீடு. நீங்க படிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கி தரோம். படிச்சு உங்க எதிர்காலத்தை, வாழ்க்கை பாதைய நல்ல பாதையா தேர்ந்தெடுங்க. 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் படிக்கிற டிகிரி மட்டுமே போதும்னு நினைச்சிடக்கூடாது. எல்லா துறைகளையும் தினமும் நிறைய வளர்ச்சிகள் வந்துகிட்டே இருக்கு. அதனால டிகிரி படிக்கிறதோட அப்கிரேட் ஆகிற டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி நீங்க அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். இனிமேல் டெக்னாலஜியை படிக்கிறது என்பது ஆப்ஷன் கிடையாது. உங்க ஃபீல்ட்ல நீங்க நிலைச்சு நிக்கிறதுக்கு அவசியமாக இருக்கிறது. தொழில்நுட்பம் எல்லா துறைகளையும் நுழைஞ்சிடுச்சு. எல்லாத்துக்கும் மேல எல்லாருடைய கைகளும் இன்னைக்கு பார்க்கிறோம், எல்லாருடைய கைகளுக்கும் அது வந்துடுச்சு. அதை முறையா பயன்படுத்தி நாம் முன்னேறணும். ஆனா நான் ஒன்று சொல்றேன், ஏஐயால ஒருபோதும் மனிதர்களை நாம் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. நம்முடைய வேலைகளை இன்னும் விரைவா செய்யறதுக்கும் இன்னும் சிறப்பா செய்யறதுக்கும் தான் ஏஐ துணை நிற்கும். ஸ்கில் அடிப்படையிலான வேலை வாய்ப்புகளை நிறைய உருவாக்கி இருக்கு. அதையெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கிட்டு முன்னேறணும். போன ஜெனரேஷன் இளைஞர்கள் அறிவுக்காக பல புத்தகங்களை தேடி அலையணும். ஆனா இப்போ உங்களுக்கு தேவையான தகவல்களை அறிவை நீங்க எப்ப வேணும்னாலும் எந்த இடத்துல இருந்து கொண்டும் அதை நீங்கள் பெறலாம். இந்த வளர்ச்சியை குறை சொல்லி முடங்கி போறது முட்டாளோட பாதை. இதை பயன்படுத்தி வாழ்க்கையோட உச்சத்தை தொட வேண்டியதுதான் உங்களுடைய வேலை. இன்னைக்கு உங்க கைகளில் வந்திருக்கக்கூடிய லேப்டாப்பை சும்மா படம் பார்க்க, கேம்ஸ் விளையாட பயன்படுத்த போறீங்களா? இல்ல உங்க கேரியருக்கான லான்ச் பேடா பயன்படுத்திருக்க போறீங்களா? இதுதான் நாங்க உங்க முன்னாடி வைக்கக்கூடிய கேள்வி. எல்லாத்துக்குமே நல்லது கெட்டதுன்னு சைடு ரெண்டு சைடு இருக்கு. நல்லது கெட்டதுன்னு 2 சைடு இருக்கு. அதுல நீங்க எந்த சைடை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் வெற்றி உங்க சைடு வந்து சேரும். நான் சொல்றதெல்லாம் உங்க கேரியர் எதுவாக இருந்தாலும் அதுல நீங்க தான் டாப் பொசிஷன்ல இருக்கணும். வேற ஏதாவது சந்தர்ப்பத்தில் நாம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களுடைய வெற்றியை சொல்லி நீங்க மகிழ்ச்சி அடையணும். அதுலதான் நான் பெருமைப்படணும். உலகத்தோட போட்டி போடுங்க. அந்த போட்டியில வெற்றி பெறுவதற்கான கருவியை தான் இன்னைக்கு உங்க கையில கொடுத்திருக்கிறோம். வெற்றி உங்களுக்காக காத்திருக்கு. நான் எப்பவும் சொல்றதுதான், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. படிங்க படிங்க படிங்க. உங்களை பார்த்துக்க நான் இருக்கிறேன். உங்க குடும்பத்தை பார்த்துக்க நம்ம திராவிட மாடல் அரசு இருக்கு. பணம் தேவைப்படுகிற உங்க அம்மாக்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை தரோம். படிக்க பணம் தேவை என்றால் மாணவர்களுக்கு 1000 ரூபாய், மாணவிகளுக்கு 1000 ரூபாய், பொங்கல் கொண்டாட 3000 ரூபாய் கொடுக்கிறோம். பசியோட காலையில பள்ளிகளுக்கு வர குழந்தைகளுக்கு காலை உணவு தரோம். வேலை கிடைக்க உலக அளவில் சென்று தொழிற்சாலைகளை கொண்டு வரோம். மொத்தமா சொல்லணும்னா பொருளாதாரத்தை பாருங்க, டபுள் டிஜிட் வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கிறோம். அதனாலதான் உங்க இங்க இருக்கக்கூடிய உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது,
உலக பத்திரிகையே நம்ம தமிழ்நாட்டை இன்றைக்கு சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்னு சொல்றாங்க. இதெல்லாம் போதுமா? சொல்லுங்க, போதுமா? கண்டிப்பாக போதாது. இன்னும் வளர்ச்சி வேணும். தமிழ்நாடு உங்க நம்பித்தான் இருக்கு. உலகம் உங்க கையில் இருக்கு. ஜெயிச்சு வாங்க. நீங்களும் ஜெயிச்சு வாங்க. நாங்களும் ஜெயிச்சு வரோம். எப்பவுமே உங்க கூடவே இருப்போம். தமிழ்நாடு வெல்லட்டும். நன்றி, வணக்கம். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய முதல்வர் அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கும் துணை முதல்வர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, கல்வித்துறை சார் அதிகாரிகளே, சிறப்பு விருந்தினர்களே, ஊடக நண்பர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களும் வாழ்த்துக்களும். உலகம் உங்கள் கையில். இந்த இன்றைய நிகழ்வை பற்றி பேசும் முன் 2 வருடங்களுக்கு முன்பாக மாண்புமிகு முதலமைச்சரினுடைய இருக்கும் பொழுது அவர் முன்னால் செயற்கை நுண்ணறிவு பற்றி நான் பேசிய பேச்சின் வரிகள் சில. இன்றைய நாளில் எதிர்காலம் பற்றிய நம்பிக்கையும் எச்சரிக்கையும் மிக மிக முக்கியம். கரிகக்கும் எரிபொருளுக்கு மாற்று வந்துவிடும். கொரோனாவை சரி செய்தது போல பூமியின் சுற்றுச்சூழலும் சரி செய்து படப்படலாம். வேற்று கிரகங்களிலும் மனிதன் குடியேறக்கூடும். பணம் வரவு வந்தது, ஆனால் சிறுநீரகம் கல்வ போனது என்ற கதையாய் உணவு, உடை, உடல் நலம், இருப்பிடம், பணி, வேற்றுக்கிரக வாசம் என எல்லாம் இருக்கும். ஆனால் அவரவர் மூளைகளுக்கே தெரியாமல் பலரின் மூளையில் செயற்கை நுண்ணறிவின் ஆட்சி புகும். எலும்பும் சதையும் உள்ள அதிநவீன இயந்திர மனிதர்களாய், ரொபோட்டுகளாய் மனிதர்களின் தேவைக்கென மனிதர்களே மாற்றப்படலாம். அதாவது மனிதர்களில் கூட உடலும் உயிரும் உன்வசம் இருக்கும். மூளை மட்டும் யாரோ சொல் கேட்கும். இப்படி கணிக்கப்படும் எதிர்காலத்தில் எளியோன் வலியோன், ஏழை தனவந்தன், தொழிலாளி முதலாளி, கல்லாதவன் கற்றவன், அடிமை ஆண்டான் என்ற பிரிவுகளை தாண்டி இயந்திர மனிதன், இயற்கை மனிதன் என்ற பிரிவுடன் செயற்கை அறிவாளி, இயற்கை அறிவாளி என்ற நிலையும் வரலாம். அங்கனம் வராதிருக்கவும், அப்படி வந்தாலும் நாம் செயற்கை நுண்ணறிவை நன்கு புரிந்து இயற்கை அறிவாளிகளாக இருக்கவும், வரும் தலைமுறையை சரியாக படிக்க வைத்து அறிவுடன் மனிதம் வளர்த்து இயற்கை கிணந்த மனிதனாக இருப்போம். அம்மை பிளேக் கொரோனாவில் தப்பிக்கும் வழி தப்பி தெரிவிந்தோம், வழி தெரிந்து தப்பித்தோம், தப்பித்து கொண்டிருக்கிறோம், இனியும் தப்பிப்போம் அல்லவா? அவ்வாறே ஏன், எதற்கு, எப்படி என்ற அறிவார்ந்த கேள்விகளால் நமது மூளைக்கு உரம் சேர்த்து நம்மிடையே தக்க வைப்போம் என்று சொல்லி முடித்திருப்பேன். உலகம் உங்கள் கையில். அந்த எச்சரிக்கையை ஒரு சிறந்த வாய்ப்பாக மாற்றி எதிர்கொள்ளும் பதில் நிகழ்வாக இன்று நான் பார்க்கிறேன். சிறு மடிக்கணினி அந்த மாற்றத்தை செய்துவிடுமா? தனி மனிதனான எனக்கு செய்திருக்கிறது. இன்றைய நிகழ்வை சரியாக எடுத்துக்கொண்டால் உங்களுக்கும் அது நிகழும். காமகோடி சொன்னாங்க இல்லைங்களா? அதே மாதிரி நானும் கூட என்னுடைய நேற்றைய நாட்களை எண்ணி பார்க்கிறேன். சாதாரண கிராம பள்ளியில் படித்திருந்த நான் 1980 அவர் சொன்ன அதே வருஷத்தில் உங்களைப் போல ஒரு கல்லூரி மாணவன் முதல் முறையாக எங்கள் கல்லூரிக்கு வந்த TDC 316 என்ற கணினியை அதற்கான ஏசி அறையில் பெரிய கண்ணாடி கதவுகளுக்கு பின்னால் இருப்பதை பார்த்து வியந்தேன். அதனுடைய அமைப்பு திரு காமகோடி சொன்னதுக்கும் இன்னைக்கு நான் பார்த்ததுக்கும் வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. அதனுடைய கான்ஃபிகரேஷன் அப்படிம்பாங்களே, அது 100 MB ஹார்ட் டிஸ்க், 64 KB ரேம், 4 மேக்னெட்டிக் டேப் டிரைவ். அங்கே தான் ஆரம்பித்தது என்னுடைய வாழ்க்கை கணிதத்தை பார்த்து. பின் மடிக்கணி அளவில் இன்டெல் 8080 மைக்ரோ ப்ராசஸர் சர்க்கிட் வைத்து தொழிற்சாலைகள் உபயோகமாகும் ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர் செஞ்சேன். சாதாரண லேத்தேன் நியூமெரிக்கல் கண்ட்ரோல் ஏற்றக்கூடிய ஒரு கண்ட்ரோலர் செஞ்சேன். இதையெல்லாம் என்னை இந்திய விண்வெளி ஆய்வுகளத்தில் சேர்த்தன. இந்திய விண்வெளி ஆய்வுகளத்தில் மைக்ரோவேக்ஸ் என்ற சிறு கரணியில் IRSங்கிற தொலை உணர்வு, அதாவது கரணி வளர வளர நான் எப்படி வளர்ந்தேன். பெருசாக இருந்த கரணி சிறிதாகுது, அதனுடைய தீரம் அதிகமாகுது, அதன் வழியாக என்னுடைய மேலே வருதுன்னு சொல்கிறேன். அப்புறம் அதனால் இந்த செயற்கைக்கோளுக்கான செயல்பாட்டு மேலாளராக தேர்வானேன். அப்படியே 9 செயற்கைக்கோள் செயல்திட்ட இயக்குனரானேன். செயற்கைக்கோள்களுக்கான தரைக்காட்டுப்பாட்டு தானியங்கிகளை செய்து செயற்கைக்கோள்களை பராமரித்தேன். இதனால் 2004 சந்திரயான் திட்ட இயக்குனரானேன். சந்திரயானுடைய புது கட்டுமானத்திற்கு புது வழித்தடம் காண நிதி மற்றும் கால மேலாண்மைக்கும் கணினிகளை உபயோகித்தேன். மங்கள்யான் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற கணினிகள் மிகவும் உதவின.
விண்வெளித்துறையில் எனது பணியின் உச்சகட்டத்தில் ஒரே சமயத்தில் 20-25 திட்டங்களை கண்காணிக்க எனக்கு கணினிகள் உதவின. பணி நிறைவுக்கு பிறகு கடந்த 6-7 வருடங்களில் மின் இருப்பதை விட இப்பொழுது பல துறைகளில், உதாரணமாக ஏர்முனை முதல் போர்முனை வரான ட்ரோன் கார்பரேஷன் முதலமைச்சர் 10-15 நாளில் இனாகிரேட் பண்ணாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில். அது நடந்தது. அதே மாதிரி வாழைக்கழிவிலிருந்து வளர்ச்செல்வம் என்ற தொழில்முறை, பசுமை எரிசக்தி என்ற கிரீன் ஹைட்ரஜனுக்கு மருத்துவத்துறையில் ரொபாட்டிக் சர்ஜரி ஸ்டேஷன் என பல அறிவியல் தொழில்நுட்பங்களில் பங்கேற்றுள்ளேன். அதை தாண்டி தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான அறிவியல் தொழில்நுட்ப மருத்துவ கருத்தரங்களில் பங்கேற்று பேசுகிறேன். தேசிய ஊடகங்களில் கட்டுரைகள் எழுதுகிறேன். இவை 9 புத்தகங்களாக வெளிவந்தன. இவற்றிற்காக நிறைய படிக்கவும் பயணிக்கவும் தொடர்பில் இருக்க வேண்டியுள்ளது. இவை அனைத்திற்கும் எனக்கு உற்ற தோழனாய் ஒரு துணையாக இருப்பது என்னிடமுள்ள மடிக்கணினியும் அதில் இணைந்திருக்கும் ஏகை தொழில்நுட்பமும். முதல்ல அப்படி ஆரம்பிச்சிருக்கலாம். வளர்ந்து வளர இன்னைக்கு உங்கள் மடிக்கணினி எப்படி இருக்குதோ கிட்டத்தட்ட அது மாதிரி இருக்குது. இப்போ நான் இங்கே மாதிரி நிற்கிறேன்னா இங்கிருந்து ஆரம்பித்து நீ இங்கே போக முடியும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, இப்பொழுது நீங்கள் இந்த துறையில் வாங்குறீங்க இல்லையா, இதை வச்சுட்டு பார்க்கும் பொழுது உங்களுக்குள் ஒளிந்திருக்கும் ஒரு கல்வியாளனையோ, ஒரு சிறந்த பொறியாளரையும், சிறந்த மருத்துவரையும், கவிஞரையும், ஆசிரியரையும், ஆராய்ச்சியாளரையும், ஆட்சியாளரையும், இன்னும் பிறரையும் உங்களுக்குள் கொண்டு வந்து வளர்த்தும் வல்லமை கொண்டது இந்த மடிக்கணினி அப்படின்னு சொல்கிறேன். சாதி, மதம், செல்வம் எதுவும் கல்விக்கு தடை இல்லை என்று இன்று நம்மால் சொல்ல முடிகிறது. தமிழகத்தில் நம்ம கொடுத்த கல்வியினால் அதனால் நம்ம சொல்ல முடிகிறது. ஆனால் மாறிவரும் கல்வி சூழல் பள்ளி, கல்லூரி என்ற 4 சுவற்றிற்குள் கற்றுக்கொள்வதில் அடங்கிவிடவில்லை. தினம் தன்னை புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய சூழலில் மனித சமுதாயம் தள்ளப்பட்டுள்ளது. நித்தம் கல்வி, லைஃப் லாங் எஜுகேஷன் என்று நம்முள் விரியும் டிஜிட்டல் உலகிற்கு இனி தடை இல்லை என்பதை மெய்ப்படுத்தத்தான் உலகம் உங்கள் கையில். ஆம், இன்று நாம் பங்கெடுக்கும் இந்த நிகழ்வு ஒரு திட்டம் அல்ல, இது ஒரு புதிய விடியல். 20 லட்சம் மடிக்கணினிகள், அவற்றுடன் செயற்கை நுண்ணறிவுகள், இவை மாணவர்கள் கையில் சேரும் பொழுது அது வெறும் சாதனம் அல்ல, அது சாதிக்க செய்யும் சக்தி. கிராமத்து மாணவன், நகரத்து மாணவன், அரசு கல்லூரி மாணவன், தனியார் கல்வி மாணவன் என்ற இடைவெளி இனி இல்லை. மடிக்கணினி கையில் வந்தவுடன் அவன் உலகத்தோடு இணைகிறான். அவள் கனவுகளோடு பறக்கிறாள். அதில் உள்ள ஏகை செயற்கை நுண்ணறிவு மாணவனின் மௌன ஆசான். ஏகை என்பது ஒரு கருவி அல்ல, அது ஒரு தனிப்பட்ட ஆசிரியன், உனக்கான ஆசிரியன். மாணவனின் பலத்தை அது கண்டுபிடிக்கும், அவனுக்கே உரிய பாதையை அமைத்து கொடுக்கும். அவள் கேட்க தயங்கும் கேள்விகளுக்கும் பொறுமையுடன் பதில் கொடுக்கும். ஒரு மடிக்கணினி என்றால் அது ஒரு கருவி அல்ல, அது ஒரு பிரபஞ்சம். மெய்நிகர் ஆய்வகங்கள், உலகத்தரம் வாய்ந்த பாடநெறிகள், குறியீட்டு பயிற்சிகள், சர்வதேச போட்டிகள் எல்லாம் ஒரு சொடுக்கில். ஒரு தொலைதூர கிராமத்தில் இருக்கும் மாணவன் கூட இன்று உலகின் சிறந்த பல்கலைக்கழகங்கள் மாணவருடன் அதே பாடத்தை கற்க முடியும். ஐஐடி கொடுத்திருக்காங்க, அதையும் உங்கள் படிக்க முடியும். மடிக்கணினி என்பது பார்க்கும் கருவி அல்ல, உருவாக்கும் கருவி. அதில் செயலிகளை உருவாக்கலாம், வடிவமைப்புகளை செய்யலாம், ஆராய்ச்சிகளை நடத்தலாம், ஸ்டார்ட் அப் கனவுகளை விதைக்கலாம். ஏஐ கருவிகள் கற்றவை கற்றலை சுகமாக்கும். இதனால் கல்வி அமைப்பு முழுவதும் ஒரு புதிய ஒளி பெறுகிறது. இதுவரைக்கும் தமிழ்நாடு கல்வியில் இருக்குது. இன்னும் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தின் பொழுது இன்னும் அடுத்த பரிணாமத்தை அடைவதற்கான வழிமுறைகளை இந்த கல்வி கொடுக்கும் நினைக்கிறேன். நான் இப்போ இத்தகைய பெரிய முயற்சிகள் சமூக உயர்வை இன்னும் அதிகரிக்கும், தலைமுறை வறுமையை உடைக்கும், நாட்டின் திறமை களஞ்சியத்தை விரிவாக்கும். இது ஒரு திட்டம் அல்ல, இது சமத்துவத்தின் அடுத்த சின்னம், இது எதிர்காலத்தின் விதை. ஒவ்வொரு மாணவருக்கும் நாம் சொல்கிறோம், உன் கனவு பெரிதாக இருக்கட்டும், உன் பின்னணி சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை, உன் திறமைக்கு எல்லை இல்லை. பெரிதினும் பெரிதுகேள், இதுவே ஒரு நாட்டின் எழுச்சி, இதுவே ஒரு தலைமுறையின் விடியல். அடுத்தபடியாக இன்று நாம் உலகம் உங்கள் கையில், கல்வித்திறன் மேம்பாடு, நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன் மற்றும் விளையாட்டு முயற்சிகள் என்று நிறைய பேசுகிறோம். அவற்றை தனித்தனி திட்டங்களாக பார்க்கக்கூடாதாக நான் நினைக்கிறேன். இவை அனைத்தும் சேர்ந்து உருவாக்குது ஒரு தனி மனித சூழலை, அதாவது எ ஹியூமன் ரிசர்ச் கேபிட்டல் ஈகோசிஸ்டம். ஒரு மாணவன் மடிக்கணினி பயன்படுத்தும் ஒருவராகவும், பாடப்புத்தகங்களை படிக்கும் ஒருவராகவும், திறன் பயிற்சி பெறும் ஒருவராகவும், விளையாட்டு வீரராகவும் 4 துண்டுகளாக பிரிந்தவர் அல்ல.
அவர் ஒரே மனிதர். உலகின் தலை சிறந்த மனிதனாக தமிழன் உருவாக வேண்டும்னா ஒரு காலத்தில் சீனா கையில் உலகம் இருந்துச்சு. இன்னைக்கு முதல்வர் சொல்கிறார், உலகம் உங்கள் கையில் பொழுது தமிழன் கைகளில் அந்த உலகம் வர வேண்டும் என்பதற்கான ஒரு முதல் படியாக இந்த மடிக்கணினி அமையும் என்று பார்க்கிறேன். அதற்கான ஏற்பாடுகளாகத்தான் இந்த விழாக்கள் இருக்குது. அதன் உத்தாரமாகத்தான் இதை பார்க்கிறேன். இவை ஒரு மனிதனிடம், ஒரு மாணவனிடம் ஒன்றாக செயல்படும் பொழுது அது கூட்டுத்தொகை அல்ல. இந்த திட்டங்கள் எல்லாம் பெருக்கல் விளைவுகள் உருவாக்குகின்றன. எதிர்கால பொருளாதாரம் குறுகிய திறன்களை வேண்டவில்லை, பல்துறை திறன்களை ஏடுகிறது. மல்டி டிசிப்ளினரி அப்படிம்பாங்க. டிஜிட்டல் ஃப்ளூயன்சி, கருத்து வலிமை, தொழில் தயார்பு, உடல் மனம் தாங்கும் திறன் என்று பல ஒரு திட்டம் மட்டும் இதை உருவாக்க முடியாது. ஆனால் ஒருங்கிணைந்த சூழல் உருவாக்க முடியும். இதுவே நாம் எடுக்கும் முன்னெடுத்திருக்கும் மாற்றம். திட்ட அடிப்படையிலான நிர்வாகத்திலிருந்து விளைவு அடிப்படையிலான மனித மூலதன வளர்ச்சிக்கான மாற்றம், அதாவது அவுட்கம் பேஸ்ட் ப்ராக்ரஸ் என்பார்கள். உலகில் முன்னேறிய நாடுகள் டிஜிட்டல் அணுகல், கல்வி, திறன் பயிற்சி, விளையாட்டு ஆகியவற்றை ஒரே ஒருங்கிணைந்த திட்ட வியூகமாக பார்க்கின்றன. நாமும் அதை நோக்கி நகர்கிறோம் என நினைக்கிறேன். அப்படியான ஒரு பரந்துபட்ட பார்வையில் இன்றைய விழா சாதாரணமாக மடிக்கண்ணி சாதனங்கள் வழங்குவது பற்றியது அல்ல. இது ஒரு தலைமுறை கனவு. இது ஒரு தலைமுறையை கனவு காணவும் உலக அரங்கில் போட்டியிடவும் பங்களிக்கவும் தயார்படுத்துவது பற்றியது. ஒவ்வொரு இளைஞனுக்குள்ளும் யுவதிக்குள்ளும் கணினி அறிவு, திறன், உடல் மற்றும் மன வலிமையை வழங்கி அவர்களை எதிர்காலத்திற்கு தயார் செய்வது பற்றியது. இவை அனைத்தும் ஒரே பணி உணர்வில் ஒருங்கிணைந்து செயல்படும் பொழுது நாம் ஒரு மாணவனை மட்டும் உருவாக்கவில்லை, ஒரு தேசத்தை வலுப்படுத்துகிறோம். நம்பிக்கையான ஒரு புதிய தலைமுறையை உருவாக்குகிறோம். ஒரு தலைமுறையை உருவாக்குவது விதைகளை தோப்பாக வளர்ப்பது போல விதை மட்டும் போதாது. நீரும் சத்தான மண்ணும் தூய காற்றும் சூரிய ஒளியும் வேலை. அந்த நோக்கில் உலகம் உங்கள் கையில், கல்வித்திறன் மேம்பாடு, நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், விளையாட்டு முயற்சிகள், அன்புக்கரங்கள் இருப்பதாக பார்க்கிறேன். அன்பிற்கினிய பெருமக்களே, மதிப்புக்குரிய விருந்தினர்களே, ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி என்பது திட்டங்களின் எண்ணிக்கையால் மட்டும் அளவிடப்படுவதில்லை. அது அளவு, சமத்துவம் மற்றும் நிறுவல் திறன், அதாவது ஸ்கேல், ஈக்விட்டி அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் கெப்பாசிட்டி என்று இந்த 3 தூண்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படும் பொழுது உண்மையான முன்னேற்றம் உருவாகிறது. தமிழ்நாடு இன்று இந்தியாவில் தனித்துவமான வளர்ச்சி மாதிரி உருவாக்கியுள்ளதை திரும்ப பலர் சொன்னாங்க. இது ஒரு சாதாரண நிர்வாக சாதனை அல்ல, இது ஒரு தலைமுறைகளை உயர்த்தும் சமூக மாற்றம். ஸ்கேல், அதாவது அளவு என்பது மாநிலம் முழுவதையும் தொடும் திறன். தமிழ்நாடு ஒரு திட்டத்தை தொடங்கும் பொழுது அது பல மாவட்டங்களுக்கு மட்டுமல்ல, ஒரு முழு மாநிலத்தையும் உருவாக்குகிறது. திரும்ப அதை பார்த்தனாமோ பல்லாயிரம் அரசு மற்றும் அரசு உதவி பள்ளிகளையும் பல 100 கல்லூரிகளையும் தொடும் கல்வி முயற்சிகள், ஆயிரக்கணக்கான ஆசிரியர் மற்றும் பேராசிரியர்களை பயிற்றுவிக்கும் திறன், உலகத்தரம் வாய்ந்த தொழில்துறை மையங்களை நூற்றுக்கணக்கில் உருவாக்கும் நோக்கம், இவை அனைத்தும் தமிழ்நாட்டில் பெரிதுபட்ட அளவிலான செயல்பாட்டு திறனை காட்டுகின்றன. பெரிதுபட்ட அளவு என்பது வெறும் எண்கள்ல, அது ஒவ்வொரு குழந்தைக்கும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும், ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வாய்ப்பை கொண்டு செல்லும் சக்தி. அடுத்த சமத்துவம். தமிழ்நாட்டில் வளர்ச்சி அனைவருக்கும் என்ற முறையில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி மாதிரியினுடைய உயர் நாடி சமத்துவம். இங்கு வளர்ச்சி என்பது சிலருக்கான சலுகை அல்ல, அது அனைவருக்குமான சம உரிமை. பின்தங்கிய மாணவர்களுக்கான ஸ்டீம் மாடல் பள்ளிகள், கிராமப்புற மாணவர்களுக்கு ஆங்கிலம் மற்றும் டிஜிட்டல் திறன்களை வழங்கும் திட்டங்கள், முதல் தலைமுறைகள் கற்றவர்களுக்கு உயர்கல்வி வாய்ப்புகள், இவை அனைத்தும் வாய்ப்பு என்பது பிறப்பால் வருவது அல்ல, அரசின் பொறுப்பால் உருவாக்கப்படுவது என்பதை நிரூபிக்கின்றன. தமிழ்நாடு அந்த ஒன்றுபட்ட சமத்துவத்தை நடைமுறையில் காட்டுகிறது. நிறுவனத்திறன், அதாவது இன்ஸ்டிடியூஷனல் கெப்பாசிட்டி. ஒரு திட்டத்தை அறிவிப்பது எளிது, அதை நிலைத்த தன்மையுடன், தரத்துடனும் தொடர்ச்சியுடனும் செயல்படுத்துவதுதான் உண்மையான திறன். தமிழ்நாடு இதை செய்கிறது. தரவின் அடிப்படையில் முடிவெடுக்கும் நிர்வாகம், துறைகளுக்கிடையேயான ஒருங்கிணைப்பு, கண்காணிப்பு மற்றும் மதிப்பீட்டு அமைப்புகளை வலுப்படுத்துதல், தொழில்முறை நிறுவனங்கள் கூட கூட்டாண்மை, இவை அனைத்தும் தமிழ்நாட்டின் நிறுவன வலிமையை காட்டுகின்றன. நிறுவனத்திறன் என்பது ஒரு மரத்தினுடைய ஆணிவேர் போன்றது. அது தெரியாது, ஆனால் அது இல்லையெனில் மரம் நிமிராது.
தமிழ்நாடு effectively combines the scale, equity and institutional capacity. அப்படி அளவு, சமத்துவம், நிறுவனத்திறன் என்ற இந்த 3 திறன்கள் இணையும் போது என்ன நடக்கும்? குடிமக்களுக்கு சமவாய்ப்பு கிடைக்கிறது. கல்வி, தொழில், நிர்வாகம் 3 ஒரே திசையில் நகர்கின்றன. முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை உருவாகிறது. வளர்ச்சி தற்காலிகமல்ல, தலைமுறைகளை மாற்றும் சக்தியாக மாறுகிறது. இதுவே தமிழ்நாட்டின் தனித்துவம். இதுவே தமிழ்நாட்டின் முன்னேற்றத்தின் ரகசியம். இதுவே தமிழனின் ரகசியம், வெற்றியினுடைய ரகசியம். அதுதான் பெரியார் சொன்னார் இல்லையா, தமிழ்நாட்டு இளைஞர்கள், மாணவர்கள் செக்கு மாடுகளாக இருக்கக்கூடாது, பந்தய குதிரைகளாக போகணும்னு. அது மாதிரி காலத்திற்கேற்ற பந்தய குதிரையாக மாற இந்த கணினி உதவும் என்று பார்க்கிறேன். தமிழ்நாடு இன்று இங்கு ஒரு செய்தி சொல்வதாக எனக்கு தெரிகிறது. ஆன் ஸ்கேல், ஈக்விட்டி அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் கெப்பாசிட்டி, பெரிதாக செயல்படு, சமத்துவத்துடன் அணுகு, நிறுவல் வலிமையுடன் நிலைநிறுத்து. அப்போதுதான் வளர்ச்சி எல்லோருக்கும் சொந்தமாகும். இது ஒரு மாதிரி அல்ல, இது ஒரு முன்னுதாரணம், இது ஒரு பாதை, இது ஒரு வாக்குறுதி. ஒவ்வொரு மாணவனுக்குள்ளும் கண்டு கொண்டிருக்கும் ஒவ்வொரு கனவுக்கும் நிறைவாக உங்களுக்கு வணக்கமாக, மாணவர்களே உங்களுக்கு வணக்கமாக, அடுத்த 30 வினாடிகளில் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் 2025 சொல்லுது, 2030க்குள் உலக அளவில் 17 கோடி புதிய பணிகள் உருவாகும் அல்லது உருவாக்கப்படும். தற்போதைய பணிகளில் 9 கோடி இல்லாது போகலாம் அல்லது அவற்றின் உருமாறலாம். இந்த நிலை தொடரும். காலத்திற்கேற்ற திறன்களை வளர்த்துக் கொள்பவர்கள் மட்டுமே களத்தில் நிற்க முடியும். இதென்பதை மனதில் நிறுத்தி உங்கள் மடிக்கணினியை நல்லாசானாய், உற்ற தோழனாய் முன்னெடுத்து முன்னேறுங்கள். உங்களுக்கான சிகரங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. வணக்கம், நன்றி.